துல்ஹஜ் மாதத்தோட 10 நாள்ல நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் வேற எந்த நாட்கள்ல செஞ்சாலும் அதுக்கான ரிவார்ட் நமக்கு கிடைக்காது. இந்த நாட்கள்ல அதாவது வரக்கூடிய 6 ஜூன் 2025 வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் தொழுகையா இருக்கட்டும், திக்ரா இருக்கட்டும், குர்ஆன் ஓதுறதா இருக்கட்டும், சதக்கா குடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஜக்காத்து குடுக்கிறதா இருக்கட்டும், எந்த நன்மைகள் செஞ்சாலும், வேற எந்த நாட்கள்ல இதே நன்மைகள நம்ம செஞ்சாலும், அதுக்கான கூலி நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த நாட்கள வேஸ்ட் பண்ணாம, பாவங்கள் செய்யாம, அதிகமா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். எவ்வளோ திக்ர்கள் செய்ய முடியுமோ, எவ்வளோ குர்ஆன் ஓத முடியுமோ, எவ்வளோ நன்மைகள் செய்ய முடியுமோ, இந்த நாட்கள வேஸ்ட் பண்ணாம அதிகமா செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த நாட்கள் நமக்கு திருப்பி கிடைக்குமா? அத பார்க்குறதுக்கு நம்ம உயிரோட இருப்போமா? அப்படிங்கிறது தெரியாது. அல்லாஹ்வுக்கு பயந்து, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வோட திருப்திய பெறுறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்க முடியுமோ, அந்த முயற்சிய இன்ஷா அல்லாஹ் எடுப்போம்.